15th day. Tired body, strong commitment. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி போகி. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரியே மாறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி போகி சொல்லிவிட்டு நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கே ஏந்துட்டோம். ஸோ என்னென்னலாம் கொளுத்தணுமோ ஆல்ரெடி எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரமே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்துன்னு போய் நாங்கள் கீழே போயிட்டோம். ஸோ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்காவால் ஏந்துக்க முடியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில பேர் ஏந்திட்டு போகி அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா எரிக்கின புல்லை எரிச்சுட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா வெளியே பெருக்கிட்டு அம்மா தண்ணி தெளிச்சிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பால் வாங்க போயிட்டேன். ஃபெஸ்டிவல் டைம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் ஆல்மோஸ்ட் கோலத்தை முடிச்சிட்டாங்க. நான் பாலை எடுத்துன்னு போய் மேலே அம்மாகிட்ட கொடுத்துட்டு கோலம் போடுறதுக்கு லேட் ஆகுமா கொஞ்சம், நீங்கள் டீ குடிச்சிடுங்கன்னு சொன்னேன். அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா டீ போட்டு அவங்க குடிச்சுனே இருந்தாங்க. அப்புறம் நான் கீழே போயிட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு நாங்கள் கோலத்தை முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாவும் டீ குடிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பல்ல விளக்கிட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கிறதுக்கு தண்ணியை போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:15 மணி போல் காலையில் நாங்கள் மோட்டரை போட்டு ரொப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஃபோனில் சார்ஜர் வச்சுட்டேன். அப்பா ஃபோனை எடுத்துகிட்டு அம்மாகிட்ட கொடுத்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்பில் பாட்டை வச்சுக்க சொன்னாங்க. ஸோ அந்த பாட்டை அப்படி நாங்கள் 2 பேரும் கேட்டுனே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வெளியே போயிருக்கிற வேலையை நாங்கள் 2 பேரும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நான் பண்ணுற வேலைக்கு கோடு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். என்னுடைய ஒய்ஃப் பண்ணக்கூடிய வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா WPL. நெக்ஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா ஜாமான் விழுக்கிற வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னையோட பார்த்தீங்கன்னா எங்கள் சேலஞ்ச் ஆரம்பித்து 15 நாள் கம்ப்ளீட் ஆகுது. அந்த 15 நாளில் நாங்கள் போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே வியூஸ் வரல. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு என்னத்தான் ஆனாலும் 100 டேஸை சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுல நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காவும் அக்கா பொண்ணும் ஏந்துட்டாங்க. அக்கா பல்லு விளக்கிட்டு டீ குடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்பா அம்மாக்கிட்ட இருந்தாங்க. ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா அப்போ அம்மா கிட்ட தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே போயிட்டு பாய் தலகாணி போர்வெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து மடித்து பால்கனியில் வச்சுட்டாங்க. நான் வெளியே பெருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பெருக்கிற வேலை எங்கள் ஒய்ஃப் அவங்க பார்த்தீங்கன்னா பெருக்கி எல்லா ரூமையும் குப்பை எல்லாமே வாரி முடிச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்டிகை. ஸோ தெலுங்கானாவில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகை நாளில் உண்ணாவிரதம் இருப்பாங்க சொல்லிட்டு எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்துட்டு மதியம் தான் இன்றைக்கி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிற வேலை இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட ஒரு லிக்விடை மிக்ஸ் பண்ணி வீடெல்லாம் துடைப்போம். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப்க்கு அலர்ஜி ஆகும்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணியை போட்டுட்டு குளிச்சு வந்துட்டு தோசை கூட பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச கார குழம்பு இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா எனக்கு தூக்கம் பத்தலை சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா பாயை போட்டு வச்சுருந்தேன். ஸோ அக்கா குளிக்க போனாங்க. அப்போ பாப்பா பார்த்துக்க ஆள் இல்லை சொல்லிட்டு எங்கள் அம்மா அக்கா வர வரைக்கும் பாப்பாவை பார்த்துக்க சொன்னாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு ஆனால் பாப்பா என்கிட்ட அவ்வளோ நேரம் இல்லை. அம்மாவும் பார்த்தீங்கன்னா திரும்ப பாப்பாவை கூட்டிக்கினாங்க. நான் கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தூங்கி முடிச்சிட்டேன். ஸோ நான் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் என்னை ஒய்ஃபை எழுப்பாமல் பார்த்தீங்கன்னா அவங்களே மிஷின் போட்டுட்டாங்க. ஒய்ஃப் என்னை பார்த்தீங்கன்னா எழுப்புனாங்க. அப்போ மணி பார்த்தீங்கன்னா மதியம் 1:45 ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் நான் ஏந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வாஷிங் மிஷின் எல்லா துணியுமே எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு துணி எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் கொடுத்துட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளிப் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நாங்கள் கீழே வந்துட்டோம். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டிவி ரூமை ஒரு வாட்டி பெருக்கிட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்துன்னு வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டாங்க. இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டைலில் போலி தூப் ஆம்டி நாங்கள் செஞ்சு எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே எடுத்துன்னு போய் வச்சுட்டு அவங்க போய் தூங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் மேட்ச் ஓடி இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் படம் போகிற டைம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அம்மா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு
வேற ஒரு ரூமுக்கு வந்து பேசலான்னு போனேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து என்ன பேசணும் அதெல்லாம் ஒரு வாட்டி நான் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹாஃப் டேக்கான ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளிய வந்தேன். ஸோ, வந்தம்போது பார்த்தீங்கன்னா வந்து அக்காவோட பாப்பா ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. அக்காவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா மட்டும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. கேங்கர்ஸ்ன்னு ஒரு படம் ஓடின்னு இருந்துச்சு. அத வந்து 4:45 மணி வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போய் எங்க ஒய்ஃப போய் நான் வந்து எழுப்பிட்டு வந்து திரும்ப அந்த படத்த பார்த்தோம். எங்க ஒய்ஃப் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து எங்களுக்கு டீ போட்டு குடுத்தாங்க. டீ போட்டு குடிச்சிட்டு 5:30 மணி வரைக்கும் வந்து படத்த பார்த்து முடிச்சுட்டோம். அதுவரைக்கும் எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, மத்த வேலைலாம் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் துணிய போய் எடுத்துலான்னு சொல்லிட்டு வந்து மேல நாங்க போயிட்டோம். எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, எல்லா துணியும் வந்து எடுத்துட்டு வந்து கீழ என்கிட்ட குடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துன்னு வந்ததுனால பார்த்தீங்கன்னா, மடிக்க வேண்டிய வேலைய என்னோட வேலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா துணியும் வந்து மடிச்சுட்டு, அத பார்த்தீங்கன்னா, அப்படியே கட்டில்ல வச்சுட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா துணியும் எடுத்துன்னு போய் எங்கெங்க வைக்கணுமோ அங்க எல்லாமே வச்சு முடிச்சுட்டோம். அப்புறம் மீதி இருக்கிற எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஈக்குவலா வந்து பண்ணி முடிச்சுட்டோம். இன்னைக்கு மிஸ்டர் ஐபிஎல்லும், அப்புறம் மிஸ்ஸஸ் டபிள்யூபிஎல்லும் பண்ண வேலை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி வீட்டு வேலைய வந்து பிரிச்சு பண்றத நீங்க உங்க வீட்ல வந்து பண்ணுவீங்களான்னு மறக்காம எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.